நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நிர்மல் அப்படின்றவர் நிர்மல் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அதாவது நம்மளுடைய சேனல் வந்துட்டு ரீச் ஆகிறதுக்கு நல்ல ஒரு ஐடியா ஒன்று கொடுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாரு. ஸோ அவருடைய கண்டென்ட் அப்படின்றத நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் அவருடைய சேனலில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலிமா காமிக்கல. இனி ஸ்க்ரீன் ரெக்கார்டு வராது, நானே பேசி போட போகிறேன் நான். பிகாஸ் என்னன்னா, ஸோ நம்மளுடைய ஒரு சேனல் வந்துட்டு மானிட்டேஷன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க, ஆன்மீகம் சேனல். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப டிசப்பாயிண்டடு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1.25 lakhs சப்ஸ்கிரைபர் அதில் இருக்காங்க. பட் கவலைப்பட மாட்டேன். எனக்கு ஒன்றுமே இல்லாதப்பயே அதை அங்கே கொண்டு வந்து தெரிஞ்சு எனக்கு அதை மறுபடியும் ரீஅப்ளை பண்ணி அதில் மானிட்டேஷன் வர வைக்க எனக்கு தெரியும். அதை ஒரு சேலஞ்சாகவே நான் எடுத்துகிட்டு பண்ண போகிறேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அதாவது இவர் என்ன மாதிரி வீடியோ போட்டிருக்காருன்னா, விவசாயம் ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்காரு. இவர் எப்படின்னா வந்துட்டு ஒரு 3 வாரத்துக்கு 3 வீடியோ, வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதாவது ஒரு வாரத்துக்கு 3 வீடியோ அப்படின்ற கான்செப்ட்ல வந்துட்டு போடுறாரு. சில நேரம் 2 வீடியோ போடுறாரு, சில நேரம் ஒரு வீடியோ போடுறாரு. இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக அவர் மாற்றி மாற்றி வந்துட்டு போடுறாரு. நிறையா சாமிகள் வந்துட்டு போட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு அவர் போட்டிருக்காரு. இதில் ஒரு அன்ஈவன் அப்படின்றது இருக்குது. இவருடைய சேனல் வந்துட்டு விளாக் சேனலா அல்லது வந்துட்டு குக்கிங் சேனல், குக்கிங்கை பற்றி போட்டிருக்காரு, இல்லை வந்துட்டு இயற்கை சம்மந்தப்பட்டதா, அவருடைய வீட்டில் வந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் போடுறாரு. ஸோ அது சம்மந்தப்பட்டதா அப்படின்ற, இல்லை ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூசன் அப்படின்றது சப்ஸ்கிரைபர்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு உங்களுடைய சேனல்ல பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு கண்டென்ட், பர்டிகுலர் கண்டென்ட் அப்படின்றத பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எஸ்டர்டே நான் ஒரு சிஸ்டருக்கு சொன்னேன், அதே போலவே நீங்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ, நாளைக்கு ஒரு வீடியோ, நாளை கழிச்சு வீடியோ, திங்கக்கிழமை வந்துட்டு ஆன்மீக வீடியோ, செவ்வாய்க்கிழமை வந்துட்டு லோன் வீடியோ, புதன்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கார் வீடியோ, இந்த மாதிரி வந்துட்டு எவ்ரி மந்த் நீங்க ரொட்டீன் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நல்ல growth அப்படின்றது கொடுக்கும். அப்படி இல்லையா, நீங்க முழுக்க முழுக்க நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா நீங்க கொண்டு வரணும் சேனல்ல. அதாவது வந்துட்டு எல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்றது தெரியல. வெறும் அதாவது யூடியூப்பே கொடுக்கக்கூடிய தம்ப்நெயில் மட்டும்தான் அதில் இருக்குது. தம்ப்நெயிலும் நீங்க பெருசா கிரியேட்லாம் பண்ணல. ஸோ வீடியோ போடுறீங்க ஓகே தான், எல்லாம் அன்ஈவனா இருக்கு. நமக்கு வந்துட்டு வியூஸ் ஓகே ஓரளவுக்கு நார்மலா வந்தாலும் இதுல முக்கியமா என்னன்னா, ஒரு 44 நிமிஷம், 44 செகண்ட், 11 செகண்ட் அப்படின்றது. ஸோ இது ஜஸ்ட் லைக் தட் நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து வான்கோழியா, அது என்னது, டர்க்கி வந்துட்டு காமிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த டர்க்கி காமிக்கும் பொழுது அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு வெறும் 11 செகண்ட் தான் அதை காமிச்சிருக்கிறாரு. அது பெருசா அது மக்களுக்கு அது எதுக்காக அது டர்க்கி பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கண்கொள்ளா காட்சின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று போட்டிருக்காரு. அது என்னன்னு தெரியல. ஆனா வெளியூர்ல போய் போட்டிருக்காரு போல, இல்ல இவர் வெளியூர் போய் போட்டிருக்காரா, அல்லது வந்துட்டு வெளியூர்ல இருக்கிற ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து இவர் போட்டிருக்காரா அப்படின்றது வந்துட்டு எனக்கு புரியல. ஸோ ஏன்னா இவர் பார்த்தா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு, டர்க்கி பார்த்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை இப்படி வேற ஒருத்தவங்க சேனல்லாம் எடுத்து போடாதீங்க. அதே போல நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோல மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். இப்ப நான் ஒரு விஷயம் ஜஸ்ட் லைக் தட் உட்கார்ந்து இருந்துட்டே போனா அது வந்து உங்களுக்கு பிடிக்காது, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதே போலதான் நீங்க இப்ப வந்துட்டு இப்ப பலாப்பழம்லாம் காமிச்சிருக்கீங்க, ஜாக் ஃப்ரூட்லாம் காமிச்சிருக்கீங்க, ரொம்ப பயங்கர ஃபேமஸ், இது சம்மர் டைம்ல நல்லது. அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து போட்டிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ நைஸ் டு பெட்டரா வந்துட்டு இருக்கும். நீங்க தூரமா இருந்தால் அதை ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு மேபி நின்று தான் எடுத்துருக்குறாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அது ஜஸ்ட் வந்துட்டு வீடியோ தான் பிளே ஆகிட்டு இருக்குது, குறி கத்துறது கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு போட்டாரு. ஸோ இது யாருது, எங்க இருந்து பண்றீங்க அப்படின்னா உங்க மேல ட்ரஸ்டட் வச்சு உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் அப்படின்றது பில்ட் ஆவாங்க. ஒருவேளை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு உங்களுடைய ஓன் இடம் லேண்ட் அப்படின்னா சூப்பர். இதை வச்சு நீங்க வீடியோ போட்டீங்கன்னா வேற லெவல்ல க்ரோத் ஆகலாம். ஸோ ஃபர்தரா உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிரதர். ஒண்ணுமே இல்லை, நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா வீடியோ ரெகுலரா போடுங்க. அண்ட் அதே போல வீடியோ எதுக்காக போடுறீங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்துட்டு கொடுத்துருங்க. ஸோ நீங்க கோலம் வீடியோலாம் வந்துட்டு போட்டிருக்கீங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ எதுக்காக போடுறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுங்க. இதெல்லாம் கொடுத்து தம்ப்நெயில் அப்படின்றத மேக் பண்ணுங்க. தம்ப்நெயிலேயே அந்த வீடியோ எதுக்கானது, யாருக்கானதுன்றதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான பர்டிகுலருக்கு தகுந்த வந்துட்டு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நிறைய வருவாங்க.